எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? திருக்குரான் 5வது அதிகாரத்தில் 100வது வசனம் பார்க்குறோம். கெட்டது அதிகமாக இருக்கிறது உன்னை ஆச்சரியப்படுத்தினாலும் கெட்டதும் நல்லதும் சமம் ஆகாது அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நபிக்கிட்ட அல்லாஹ் சொல்கிறார். அதனால் அறிவாளிகளே, அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கெட்டதுலேருந்து விலகி இருங்க, அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இல்லை, இன்றைக்கி உலகத்தில் கெட்டதெல்லாம் நல்லதாயிடுச்சு. கரிமீன் சாப்பிட்றது, திருமணத்தை மீறிய உறவு, எல்லாமே இன்றைக்கி நல்லதாயிடுச்சு. எல்லோரும் தானே பண்ணுறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் இதெல்லாம் இருக்காது. இப்போ சொர்க்கத்துக்குரிய குணம் இப்போ இருக்கணும். சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். ஸோ அந்தளவுக்கு அவங்க தூய்மையாக இருந்ததுனால தான் அவங்கள இந்துக்கள் தெய்வம்னு இன்னை வரைக்கும் பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க. காரணம், இதே பாரத பூமி தான் முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருந்தது. பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக நரகமாகுது. அதாவது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் மனிதனுக்குள்ளே வருது. அதுக்கு காரணம் உடல்ன்ற உணர்வுக்கு வந்துடுறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்வில் இருப்போம். ஆத்மா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை நினைங்க. அவர் தான் அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும், சிவன் இந்துக்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான், மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது. அவர் ஒரே முறை தான் வருகிறார். அவர் சொர்க்கத்திற்கான வழியை சொல்கிறார். மதத்தை உருவாக்கக்கூடிய வழியை மனிதர்கள் உருவாக்குனாங்க. அதனால் குழப்பம்தான் இருக்குதுன்றதை நம்ம உலகம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்குறோம். ஆனால் கடவுள் குழப்பமற்ற வழியை கொடுத்து குழப்பமற்ற உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அங்கே சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் மதங்களின் பேராலே அடிச்சிக்கிறாங்க. காரணம், மதங்களை மனிதர்கள் உருவாக்குனதுனால எல்லா மதத்திலும் வன்முறையும் இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. சரி, ஸோ அப்போ அல்லாவுக்கு பயந்து மனிதர்கள் உருவாக்கிய வழியிலிருந்து நீங்கள் விலகி அல்லாவின் வழிப்படி மட்டும் நடந்தீங்கன்னா எங்கே போகிறது? அல்லாவின் வழிக்கு. ஸோ அல்லாவே கடைசியின் ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வரார். அவருக்கு தான் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இந்த பிரம்மாவை தான் ஆதாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிரம்மாவாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் குமாரிகள். ஸோ இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அல்லாவுடைய வழி உலகியல் வழியிலிருந்து முற்றிலும் தனியாக இருக்கும். அன்பு தான் இருக்கும். எவ்வளோ உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் பொறுத்துக்கோங்க, அது அல்லாவுடைய வழி. மனித வழி என்ன? திருப்பி அடிங்க, அந்த மாதிரி இது தான் மனித வழி. அது மாதிரி வந்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஒரு அரசியல்வாதி சொன்னாலே தப்புன்னு தெரியுதுன்னும் போது கடவுள் அப்படி சொல்லுவாரா, சொல்லி இருப்பாரா அப்படின்னு நம்ம யோசித்தா போதும். சரி, விஸ்வாசம் கொண்ட 101 விஸ்வாசம் கொண்டவர்களே, பல விஷயங்களை பற்றி நபிக்கிட்ட கேட்காதீங்க. ஒருவேளை அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால் அது உங்களுக்கு வருத்தத்தை தரலாம். மேலும் இந்த குரான் இறக்கப்படுகிற சமயத்தில் அதை பற்றி நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு உடனடியாக தெளிவாக்கப்பட்டுடும். அந்த மாதிரி வீணாக இந்த மாதிரி கேள்வி கேட்ட பலரை அல்லாஹ் மன்னிச்சிட்டார். ஏன்னா அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன், மிகுந்த சகிப்புத்தன்மையுடையவன். அப்படி அதோடைய கண்டினியூஷனாகவே 2வது பார்த்திங்கன்னா 102 உங்களுக்கு முன்னிருந்தவர்களில் ஒரு கூட்டத்தார் அவற்றை அவங்களுடைய நபிக்கிட்ட இதே மாதிரியே திட்டமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை பற்றி அவங்களுக்கு தெளிவு செய்யப்பட்ட உடனே அவங்க அதை நிராகரிப்பவர்களாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் இது. ஏன்னா இப்போ இறைவன் நேரடியாக கொடுக்குற ஞானம் வந்து அங்கங்கே சிதறி கிடக்கும் ஒவ்வொரு மதத்துலேயும். அதை வச்சு தான் நம்மளால் விளக்கம் கொடுக்க முடியுது. பட் இருந்தாலும் யார் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தார்களோ அவர்களுக்கு தான் புரியும். அவங்க இப்போ எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க. சரி, இப்போ இறைவன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடவுள் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க, அதனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லை, அதனால் சொர்க்கத்தின் சுகத்தை 2500 வருடம் அனுபவிச்சிங்க. எப்போ உடல்ன்ற உணர்வுக்கு வந்தீங்களோ அப்போ புலனின்பத்துக்கு அடிமையானீங்க. அப்புறம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற சாத்தானிய குணங்கள் வந்தது. அதனால் நிறைய பாவம் செஞ்சதுனால அதற்கான தண்டனை தான் நோய்கள், ஏழ்மை, இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா துக்கத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் உடல்ன்றதை மறந்து ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை, அல்லாவை சதா நினைவு பண்ணணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். இது எந்த மதத்துலையுமே சொல்லப்படல. கடவுள் வந்து மதத்தை படித்தா முதல்ல அவர் எப்படி இருக்கிறாரு, அவரை எப்படி நினைக்கணும், ஏன் நினைக்கணும், அதனால் என்ன நடக்குதுன்னு தானே சொல்லுவார். ஸோ உடம்புன்னு நினச்சி தான் பாவம் செஞ்சோம். அந்த உடலை மறக்கிறதுக்கு தான் இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். அப்போ உடலின் உணர்வுகளான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெற்றி கொள்வோம். அப்படி வெற்றி கொள்பவர்கள் தான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியும். கொஞ்சம் நம்பிக்கை வந்தாலும் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. அல்லாஹ் தான் இதை பேசுகிறாரு அப்படின்ற நிச்சய புத்தியோடு கேட்டிங்கனாலே சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஆனால் அங்கே வரிசைக்கிரமம் இருக்குது. சொர்க்கத்தில் ராஜாராணி, பிரஜைகள், வேலைக்காரர்கள், அதுமாதிரி வரிசை கிரமம் இருக்குது. ஸோ அதில் மிக உயர்ந்த பதவி நாராயணன் பதவி. அதனால தான் சொர்க்கவாசல் திருப்பழா பெருமாள் கோயிலில் மட்டும்தான் உலகத்திலே கொண்டாடப்படுது. சரி, ஸோ இது கடவுள் சொல்கிறார். யாருக்கு சொல்கிறாரு? மனிதர்களுக்கு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, உடலை விட்டு ஆத்மா மறுபடியும் இங்கே போகும். இங்கேருந்து தான் ஆத்மா வருது. ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு ஒரு முறை இறைவன் இறுதியில் வந்து ஞானத்தை கொடுக்குறார். கேட்குறவங்க தண்டனை அடையாமல் போவாங்க, மற்றவர்கள் தண்டனை அடைஞ்சு போவாங்க. மொத்தத்தில் எல்லோரும் போய் தான் ஆகணும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இறைவன் நினைவுனால் உங்களுடைய பாவத்தை எல்லாம் அழித்து உங்களுடைய குணத்தை தெய்வீகமாக மாற்றிட்டிங்கன்னா தெய்வீகமான உலகமாகிய சொர்க்கத்துக்கு வருவீங்க. அப்படி மாற்றிக்கலைன்னா இதே பூமி நரகம் ஆகிற வரைக்கும் மேலே இருப்பீங்க. நரகம் ஆன பிறகு வருவீங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பம் நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ அப்போ ஒரு தடவை நீங்கள் இறைவனை நிராகரிச்சிங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் நிராகரிப்பீங்க, ஒவ்வொரு கல்பத்திலையும் சொர்க்கத்துக்கு வர மாட்டீங்க. அதுதான் குரானில் நிரந்தரமாக நரகத்தில் அவர்களை தள்ளுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதில் திரும்ப திரும்ப நடக்குதுன்ற ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. இதை ஆத்மாக்களுக்கு இறைவன் சொல்கிறார். இவ்வளோ தான் நமக்கு தேவை. இப்போ ஒரு சிலர், சரி விலங்குகள்லாம் எங்கே போகும், விலங்குகளுடைய ஆத்மா எங்கே போகும், கடவுள் சொல்கிறார். அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் தூய்மை ஆகிறதுக்கு வழியை சொன்னால் விலங்கு எங்கே போகும், கொசு எங்கே போகும், பாம்பு எங்கே போகும்? இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே. நம்ம முயற்சி பண்ணுறதுக்கு தேவையான வழியைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் தேவையற்ற கேள்விகளை கேட்காதீங்கன்னு கடவுள் சொல்கிறது தான். இங்கே பல விஷயங்களை பற்றி உங்களுக்கு தேவையில்லாததை பற்றிலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அது இல்லாமல் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், கடவுள் சொல்கிறார், நான் அதுக்காக வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு தூய்மை ஆக்கிற வழியை சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன். அதனால் உலகியல் விஷயத்தை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறார், என்னென்னா, நான் இப்போ பண்ணுற முயற்சிக்கு சொர்க்கத்தில் நான் என்ன பதவி அடைவேன்னு நீங்கள் கேட்கலாம். கேட்டால் உடனே நான் சொல்லிவிடுவேன்னு கடவுள் சொல்கிறார். ஆனால் யாருமே கேட்டதில்லை. ஏன்னா அதுக்கான தைரியம் இல்லை இல்லையா? காட்சியே காட்டிடுவார், வாயால் சொல்கிறதில்ல. அந்த காட்சியே அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி நிறைய பேருக்கு காட்சி கிடைச்சிருக்குது. ஸோ கடவுள் வந்து நீங்கள் கேளுங்க, டவுட் இருந்தால் நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ அதில் இப்போ இதில் படித்ததுக்கும் அதுக்கும் முரண்படுதுன்னா நீங்களே புரிஞ்சுக்கலாம் எது உண்மை, எதில் மனித வழி எங்கே கலந்து இருக்குதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். அது சொல்ல தேவையில்லை. சரி, உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட இதே மாதிரி கேட்டாங்க, பிறகு அவங்க அதை வந்து நிராகரிப்பவர்களாக மாறிட்டாங்க, காஃபியர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து இறைவன் வந்து ஒரு சில விஷயங்களை எடுத்தோடனே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு நடந்ததே திரும்ப திரும்ப நடக்கும்ன்றதை சொல்ல வேண்டாம். ஏன் சொல்ல வேண்டான்றாருன்னா, சிலர் வந்து இதை உல்ட்டாவாக புரிஞ்சுக்குவாங்க.
இப்போ நீங்கள் நிராகரிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நிராகரிச்சிடுங்க. நிராகரிக்காதீங்கன்ற அந்த நோக்கத்தில் நம்ம சொன்னாலும் இதை ஒரு சிலர் எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்போ ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குல்ல, அப்போ ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருந்தால் நான் சொர்க்கத்துக்கு வர போகிறேன், நான் எதுக்கு முயற்சி பண்ணணும், இப்படி உல்ட்டாவாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் இந்த ஞானத்தை அவங்களுக்கு முன்கூட்டியே சொல்லாதீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, இதை உங்கள் நபிக்கிட்ட கேட்காதீங்கன்ற. ஸோ நபினா தூதர்னு அர்த்தம். தூதர் அப்படின்னா இறைவனுடைய செய்தியை உங்ககிட்ட கொடுக்குறவங்க எல்லாருமே தூதர் தான். அதாவது எல்லா குமாரிகளும் இறை தூதர்கள் தான். ஆக்சுவலாக கடவுளே தான் இறை தூதர். ஏன்னா அவருடைய செய்தியை அவர் தான் எடுத்துகிட்டு வர்றார். இதுவரைக்கும் வந்தவங்களும் மதத்தை ஸ்தாபனை செய்ய மட்டுமே வந்தார்கள், அவர்கள் இறை தூதர்கள் கிடையாது. ஆனால் அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஸோ அப்போ உங்ககிட்ட இந்த ஞானத்தை கேட்குறவங்கக்கிட்ட நீங்கள் இது மாதிரி தேவையில்லாத வேலையை கேட்காதீங்க அப்படின்லாம் கடவுள் சொல்கிறதில்ல. பட் ஆனால் கடவுள், ஏன்னா அவங்கக்கிட்ட கடவுள் பேசுகிறது கிடையாது இல்லையா, கடவுள் பேசுகிறத நம்ம கேட்குறோம், கேட்டுட்டு மற்றவங்கக்கிட்ட சொல்கிறோம். அப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப விஸ்தாரமாக, அதாவது விரிவாக போக வேண்டாம், சாரமாக சொல்லுங்கள், உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு இறைவனை நினைங்கன்னு மட்டும் சொல்லுங்கன்ற. நீங்கள் சாரமாக, அதாவது விஸ்தாரமாக இந்த வேதத்தில் இப்படி இருக்குது, அந்த வேதத்தில் எப்படி இருக்குதுன்னா அவங்க திரும்ப திரும்ப நிறைய கேள்வி கேட்டு உங்கள் நேரத்தை தான் வீணாக்குவாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் தேவதை ஆத்மாவாக இருந்தால் தான் வருவாங்க. இப்போ கிறிஸ்தவ தர்மத்தில் அந்த கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணுற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்ல போகிறோம், புது உலகம் வரப்போகிறது, இயேசுவின் ஆட்சி வரப்போகுது. கேட்கும்போது நம்ம என்ன இதில் பிடிச்சி இழுக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு தோணும். ஆனால் கிறிஸ்தவ ஆத்மாவை அது பிடிச்சி இழுக்கும். அந்த மாதிரி சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தால், ஆமாம் நம்ம ஆத்மா இறைவனை நினச்சா தான் தூய்மையாகும். அப்போ இறைவன் எப்படி இருப்பாருன்னு தெரியணும். அப்போ அங்கே இருந்த தேவதைகள் தான் நாம். இதெல்லாம் தேவதை ஆத்மாவாக இருந்தால் அது போதும், புரிஞ்சிக்கும். அதனால் நீங்கள் போய் இந்த வேதத்தில் இப்படி இருக்க, வேதங்கள் எதுவுமே கடவுளுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. ஆனால் இறைவனுடைய ஞானம் அதில் இருக்குது, ஸ்லைட்டாக இருக்குது, அவ்வளோதான். அப்போ இதில் பாருங்கள், இறைவனுடைய ஞானம் இருக்குதுன்னு சொன்னால் இன்னொன்று எடுத்து பாருங்கள், இதில் இப்படி இருக்குதுன்னுவாங்க. அப்போ என்ன சொல்ல முடியும்? ஸோ அதனால் அவங்கக்கிட்ட வேதத்தை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காதீங்க, உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு விலை மதிப்பிட முடியாதது உங்களுடைய டைம். ஏன்னா அத்தனை பேருக்கு செய்தியை கொடுக்கணும் உலகம் அழிகிறதுக்குள்ளே. 1936 இறைவன் வந்தார், 100 வருடம் ஆவரேஜாக. அப்போ இன்னும் 10 வருஷம்தான் இருக்குது. அதுவும் ஆவரேஜ் தான், அதுக்கு முன்னாடி கூட முடியலாம். ஏன்னா கரெக்டாக இந்த டைம் தான் அழியுன்றதை கடவுள் முன்கூட்டியே சொல்ல மாட்டார். அப்படி இருக்கும்போது வாதம் விவாதம் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை. கொடுக்குறோம், தெளிக்கிறோம், இயேசு பாஷையில் சொல்கிறோன்னா விதை போடுறோம். நிலம் நல்லா இருந்தால் முளைக்க போகுது, கட்டந்தரையாக இருந்தால் முளைக்காது, அவ்வளோதான்.